Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த உலகத்திலேயே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஹரி, ஒருத்தருடைய கேரக்டரை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. உங்க பொண்ணுக்கு ஒரு வரன் பாக்குறீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆபீஸ்ல நல்ல பையனான்னு கேட்பீங்க. நல்ல பையன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆபீஸ் சர்க்கிள் அவன் நல்ல பையனா இருந்திருப்பான். உன்னோட ஃப்ரெண்டு கேட்டா ஹரி மாதிரி பெஸ்ட் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா உண்மையாதானே? உண்மையாதானே? அப்பா பட் இவ அப்பா அம்மாவா இருக்கா, முழுக்க முழுக்க ஒரு அம்மா, ஹோல் டைமும் குழந்தையோட இருந்து பாக்குற அம்மா. அதனால அதை பேசுறான். இப்ப இவன் என்ன பண்றான்? சரியான போர் அடிக்கிறா இவ. யாரு? ஒய்ஃப் வசுந்தரா போர் அடிக்கிறது அவனுக்கு. நீங்க யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவங்க உங்க ஒய்ஃபுக்கு கட்டாயமா தெரியும். தங்களுடைய கணவன் ஸ்லிப் ஆனாலோ மனைவிக்கு தெரியும். அதே மாதிரி மனைவி ஸ்லிப் ஆனா கணவனுக்கு கட்டாயமா தெரியும். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவன், நீ ஒய்ஃப்னு சொல்லிக்கிற, நீ ஒய்ஃபா இருந்தா தானே எனக்கு ஒய்ஃப், நீ எனக்கிட்ட ஒய்ஃபா இல்ல, அதனால என்னால உன்னை ஒய்ஃபா வச்சுக்க முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரசுதன். வழக்கியன்ல ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஹரி? நல்லா இருக்கேன் மேடம். அப்படியா? சொல்லுங்க. இன்னைக்கு எந்த வழக்கு பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு வசுந்தரான்னு ஒரு சாதாரணமான எளிமையான ஒரு பெண்ணை பத்தி நம்ம பேச போறோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இதுல கிடையாது. சரியா? ஆனா ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது அப்படிங்கிறத யார் தேர்ந்தெடுக்கிறது? கணவன் அல்ல, மனைவி அப்படின்னு. இந்த பெண்ணுக்காக நான் இந்த விஷயத்த பேச போறேன். சரியா? இப்போ வசுந்தரா கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவங்க கல்லூரிக்கு அருகிலேயே இருந்த ஆஃபீஸ்க்கு வரக்கூடியவங்க அந்த வழியில தானே பாஸ் பண்ணுவாங்க, அது நடந்து போகணும். இவங்க கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது அவங்கள பார்த்துருக்க முடியும். அப்படி ஒரு பையனை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். பார்த்த உடனேயே இவர் பெங்கால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பெங்காலி ஸ்மார்ட்னஸ், அந்த மூக்கு, அந்த வெளுப்பு. அப்போது அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையனும் இந்த பொண்ணை பார்த்து ஈர்க்கப்பட்டிருக்கான். இந்த பொண்ணுக்கும் அவன் மேலே பார்க்கும்போது ஏதோ ஒரு தோணி இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல நமக்கு தான் தெரியுமே, ஒரு ஆசைப்பட்டேன்னா என்ன, நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு ஒரு கேட்கலாம், ஒரு கேள்வி, அல்லது நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு, அப்படி சாதாரணமாக மாதிரி தான் அதை துவங்குச்சு. பட் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இருந்த கல்லூரியிலேருந்து பீச்சுக்கு போகிற அளவுக்கு அந்த காதல் வளர்ந்தது. அப்போது இவ சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, என்னால் இந்த எல்லையை தாண்டியெல்லாம் வரவே முடியாது, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் திட்டுவாங்க. அப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, பட் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீ உங்கள் அப்பா அம்மாட்ட பேசு, நானும் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன். சரின்னு இந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான். முதல்ல அவங்க ஒத்துக்கலை. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சென்னைக்காரவங்க, அவங்க பெங்கால்காரவங்க, ரெண்டு பேரும் ரெண்டு மாநிலங்களுடைய கலாச்சாரமும் டோட்டலாக வேற. அப்போ இல்லைம்மா, பையன் நல்லா இருப்பாம்மா, அவன் நல்ல லிட்ரேச்சர்லாம் பேசுவான். பெங்காலிகளுக்கே உரித்தான ஒரு நல்ல குணம் என்னன்னா புத்தகம் படிப்பது, வாசிப்பது. அதனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். புக்கு படித்தா அதுக்காக ஒரே பொண்ணுன்னு உன்னை எவ்வளவு செல்லமாக நாங்கள் வளர்த்துருக்கோம், நீ எப்படி இதை பண்ணணும்? அப்பா, நான் நீங்கள் சொல்கிறத தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா, பட் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறான். முதல்ல ஒரு 6 மாதம் சண்டை போடுறாங்க, வீட்டில் வேண்டாங்கிறாங்க. பொண்ணு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, பொண்ணு டவுன் ஆறா, அதெல்லாம் பார்த்து சரி தொலைது போ, பையனை பார்க்கலாம் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் அந்த பையனை, அப்பா நான் வேணா நம்ம வீட்டுக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. வீட்டுக்குள்ளேயே அவன் கால் வைக்கக்கூடாது, ஒரு காஃபி ஷாப்பில் வர சொல், ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படின்னு. சரின்னு அந்த மாதிரி போய் உட்காந்து பார்க்கும்போது பார்த்த உடனேயே அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட, பையன் நல்லா இருக்கானே, நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாக தான் இருப்பான் அப்படின்னு ஒரு இது விழுந்துருது ஆள் பார்த்த உடனே. அப்புறம் கொஞ்சம் பேசி பார்க்குறாங்க, என்ன வேலையில் இருக்கான், என்ன சம்பளம், இது எல்லாமே பார்க்குறாங்க. சரி, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஆமாம், அப்பா அம்மா இருக்காங்க. சிஸ்டர் யாராவது இருக்காங்களா? சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே இருப்பீங்க? நான் எங்கே வேலை பார்க்குறனோ அந்த இடத்துல இருப்பேன். இப்போ நான் சென்னையில் எனக்கு வேலை,
அதனால நான் இங்கே இருக்கேன். சரி, இதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஓரளவுக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா வந்து வீட்டில் பேசும்போது, பரவாயில்லம்மா, பையன் நல்லா தான் இருக்கான் பார்க்கறதுக்கு பேசினேன் நான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவையும் அவங்களுடைய குடும்பம் எங்கே இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்காமெல்லாம் அப்படி பொண்ணை கொடுத்துட முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருந்தாலே பாதுகாப்பு தேவைப்படுற காலம் இது. அதனால அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுனா என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான், நீ அதுக்குள்ளே கற்பனை குதிரையை தட்டி விட்டுறாதப்பா அப்படின்னு அவங்க அப்பா புத்தி சொல்கிறார். சரின்னு இவங்க அப்பாவும் அம்மாவும் பெங்காலுக்கு போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னெல்லாம் இல்லைனாலும் ஒரு சாதாரணமான சொந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அப்பா அம்மா வந்து ரொம்ப மெத்தப்படுத்தவர்கள் கிடையாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை நல்லா கொண்டு வந்திருக்காங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்லை இல்லாத ஒரு குடும்பம். அவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு பெங்கால் தான் தெரியுது, வங்காள மொழியில் அவங்க பேசுகிறாங்க. இவங்க ஓரளவுக்கு, நம்ம பொதுவாகவே தமிழர்கள் வந்து ஓரளவுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க. அதனால அவங்க இந்த இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜை கொஞ்சம் சீக்கிரமாகவே லகுவாகவே கற்றுட்டு அவங்களோட பேசி பார்க்குறாங்க. பேசின வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேமிலி, எந்த ஒரு பகட்டோ ஆடம்பரமோ பொய்யோ தெரிகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு வராங்க. அப்புறமும் ஒரு 2 வாரம் பேசாமல் இருந்தோடனே இந்த பொண்ணுக்கு தாங்கலை. அப்பா நீங்கள் போயிட்டு வந்தீங்களேப்பா, என்னப்பா ஆச்சு, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்கப்பா அப்படின்னு. இப்போ என்ன உனக்கு அவசரம் அப்படின்னாரு. சொல்லும் போதே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம அப்பாவுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் கொடுத்துருக்கான் அப்படின்னு. அப்புறம் பேசும்போது அம்மாட்ட சொல்கிறான், அம்மா என்னம்மா சொன்னாருன்னு. அப்பா ஓகேன்னு தான் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இரு, அந்த பையனுடைய குணமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க வீட்டை பார்த்தாச்சு, பையனுடைய வேலையை பார்த்தாச்சு, படிப்பு பார்த்தாச்சு, அடுத்து அவன் பையனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த உலகத்திலேயே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஹரி, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தருடைய கேரக்டரை உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. உங்கள் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆஃபீஸில் நல்ல பையனான்னு கேட்பீங்க, நல்ல பையன் தான் சொல்லியிருப்பாங்க, ஆஃபீஸ் சர்க்கிளில் அவன் நல்ல பையனாக இருந்திருப்பான். அதை வச்சு மட்டும் நடக்கிற கல்யாணங்களில் நல்ல சம்பளமாக ஆகா ஓகோ கல்யாணம் பண்ணுறதுல, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல எவ்வளோ வந்து நம்ம ஃபேமிலி கோர்ட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் தெரியும். இந்த வழக்கிலையும் இந்த பையனை பற்றி தெரிஞ்சுட்டதான் நினச்சிட்டது என்ன, போய் ஆஃபீஸில் விசாரிக்கிறாங்க, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த பையன்கிட்ட தம்பி எங்களுக்கு ஒரே பொண்ணுப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவனும் வந்து இல்லை நான் நல்லவங்க. ஃப்ரெண்டு எப்படிப்பா சொல்லுவாப்புல? உன்னோட ஃப்ரெண்டு கேட்டால் ஹரி மாதிரி பெஸ்ட் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா உண்மையா தானே? உண்மையா தானே? அப்பா அது எல்லாரும் சொன்னால் நல்லா இருக்குமே. அப்புறம் என்னன்னா இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கே கல்யாணம் வைக்கிறதுன்னு, அவங்க பெங்காலில் தான் வைக்கணும், எங்கள் கூலா வழக்குப்படி தான் வைக்கணுங்கிறாங்க. சரின்னு இவங்க வந்து வங்காளத்துக்கு போய் அவங்க சிம்பிளாக வங்காள முறைப்படியான திருமணத்தை முடிச்சுட்டு என்ன ரிசப்ஷன் வந்து நாங்கள் சென்னையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராங்க. ஸோ சென்னைக்கு வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருங்க அப்படிங்கிற அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க அது ஒத்து வராது, ஏன்னா 2 கல்ச்சரும் வேறு, நாங்கள் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்கள் பொண்ணு வந்து ஒரு பீச்சுக்கு வான்னு சொன்னால் கூட வராத பொண்ணு, நாங்களும் கொஞ்சம் எங்களுக்குள்ளே பழக வேண்டி இருக்குது, அதனால் நான் ஒரு தனியாக வீடு எடுத்து வாடகைக்கு வைக்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், உங்கள் பொண்ணு எப்போ வேணாம். ஸோ இவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, தன்மானமுள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவர் ஒரு பக்கம் இருந்துக்கிறாரு. வந்து பார்க்குறாங்க, இவங்க போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவளுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் பையன் என்ன சொல்கிறான், இல்லை இப்பெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க அப்பா அம்மா ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்கன்னு சொன்னல, அந்த அம்மா அவள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன உன் மருமகளுக்கு விசேஷமா, என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு. ஏம்மா எப்போதாம்மா எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ நீ பெற்று கொடுக்க போகிற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவள் வந்து நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு சில பேர் உறவு வைத்து தவிர்த்து அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறா. அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, பொன் குழந்தை பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான். அவங்க வீட்டில் வந்து பொண்ணோ பையனோ அதெல்லாம் அவங்க பார்க்கல, உண்மையிலேயே வந்து நல்ல குடும்பம் அது. சரி, பொன் குழந்தை இவளுக்கு பிறக்குது. அப்புறம் 2 பேரும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணால், இவன் இங்கேருந்து நம்ம பூனாக்கு பக்கத்தில் எனக்கு வந்து வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, அப்பா அம்மாவும் எங்களுக்கு வயசாச்சு, அட்லீஸ்ட் பேர குழந்தைய நாங்கள் வச்சுக்கிற மாதிரியே கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வங்காள மொழி தெரியாது. ஸோ இவ வங்காள மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும்.
அப்படி கற்றுக்கிற போது இவ வீட்டில் தான் இருந்தா. வீட்டில் இருந்து இவளும் ஓரளவுக்கு டிகிரி படித்த பொண்ணு தான். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா. ஆனால் எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு யார்கிட்டயாவது பேசிகிட்டே இருக்கணும். தப்பும் தவறுமா பேசினா கூட அப்புறம் வரும். என்னோட சன் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஹிந்தி நல்லா பேசணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் பண்ணிக்கினி ஒன்றுமே படிக்காம விட்டோம். பட் அவரோட ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய நிறைய கேசஸ் பார்க்கும்போது ஹிந்தி டாக்குமெண்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன பண்ணாரு, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஓஏ இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட பேசுவார். இப்போ காஃபி கொண்டு வா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், நீ சொல்லு, இதை கொண்டு வா, அந்த புக்கு இங்கே கொண்டு வா, இந்த கரோன்னு எதையா ஒன்று பேசி இப்போ அருமையாக ஹிந்தி பேச பழகிட்டாப்புல. அப்போ இந்த பொண்ணு அதே மாதிரி தான் என்ன யோசிக்கிறா, நம்ம 4 பேர் கூட பழகினா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த பையனுக்கு பூனாலிருந்து வேற ஒரு இடத்துக்கு வேலை. அதனால் பையன் அங்கே இருக்கிறான். வாரத்துக்கு 2 நாள் இங்கே வந்துட்டு போகிறான். இப்போ இந்த பொண்ணு பையனோட பேசுகிற பொழுது இவளுக்கு என்ன இருக்கும் இப்போ பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? குழந்தை எவ்வளோ அழகாக சிரிச்சான் தெரியுமா? இன்னைக்கு உங்கள் அம்மா வந்து குழந்தைய தூக்கி வச்சுருந்தாங்களா, அம்மா கிட்ட காலை கன்னத்துல எல்லாம் வச்சு விளையாடுறான், உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி பேசுகிற பொழுதெல்லாம் குழந்தை என்ன பண்ணுச்சு, இங்கே நடந்தது, இன்னைக்கு சாப்பிடலை, இன்னைக்கு குழந்தை அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்னு குழந்தைய பற்றியே பேசுகிறாங்க. ஒரு கணவன் மனைவிக்குமான பேச்சுவார்த்தைங்கிறது அது மட்டும் அல்ல. பட் இவ அப்போ அம்மாவாக இருக்கா, முழுக்க முழுக்க ஒரு அம்மா, ஹோல் டைமும் குழந்தையோட இருந்து பார்க்குற அம்மா. அதனால அதை பேசுகிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், சரியான போர் அடிக்கிறா இவ. யாரு? ஒய்ஃபு வசுந்தரா போர் அடிக்கிறது அவனுக்கு. அப்போ சரின்னு, டேய் எதுக்குடா அதையே பேசிகிட்டு இருக்க, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, போகிறாங்க, ஒரு டின்னர் சாப்பிட போகிறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க இந்த பாரு இதை குடி அப்படிங்கிறாங்க, சும்மா ஒரு பெக் மட்டும் அடிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது அவனுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே இருக்கிறவங்க வந்து ஒரு பார்ட்டிக்கு போகலாம் வா, பாரு அவன் வீட்டில் கல்யாணமா போகலான்னு. அவங்க வந்து நார்த் இண்டியன்ஸ், அந்த கல்யாணத்தில் சங்கீத் வைப்பாங்க. சங்கீத் வச்சா எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் ஆடுவாங்க. இதை பார்த்து, டே எனக்கு டான்ஸே வராதுடா, எனக்கு எங்களுதுலாம் பழக்கம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, நீ வா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கையை பிடிச்சி இழுத்து விட்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, புதுசான அறிமுகம் நிறைய பேர் அவனுக்கு கிடைக்குது. 2வது, தண்ணி போட்டால் ஒரு லயம் மனசுக்குள்ள அப்படி அந்த அந்த டான்ஸுக்கும் இதுக்கும் அப்படி ஒரு பொருந்தி போகிற மாதிரி இருக்கு. ஸோ இவனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன ஆகுது, தண்ணி போடுறதுலையும் டான்ஸ் ஆடுறதுலையும் பார்ட்டிக்கு போகிறதுலையும் இருக்குது. இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியறதில்ல. இந்த பொண்ணை என்ன பண்ணுறா, கற்றுக்கிறதுக்காக அங்கே பக்கத்துலேயே, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நேவியிலிருந்தும் ஏர்ஃபோர்ஸ்லேருந்தும் இருக்கக்கூடியவங்களுடைய ஒய்ஃப்ஸுக்கு ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் போய் நான் வந்து சும்மா தான் இருக்கேன் வீட்டில், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் வந்து பெங்காலி அப்படின்ன உடனே, நீ இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, இந்த குழந்தைகளுக்கு அங்கே ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய குடிசைகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி கொடுக்குற சேவையை அந்த ஒய்ஃப்ஸ் எல்லாம் செய்கிறாங்க ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியில். ஸோ அவங்களுக்காக நீ வா, இங்கே வந்து கற்றுக்கணும். இப்போ அந்த பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்க வங்காளத்தில் தான் பேசணும். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இவங்கள்ட்ட பேசி ஓரளவுக்கு வங்காளம் நல்லா கற்றுக்கிட்டா. உடனே அந்த இடத்துலையே இவளை டியூட்டராக பயன்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, குழந்தைய விட்டுட்டு நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் வீட்டிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, குழந்தை உங்ககிட்டயே தான் இருக்கான் பெரும்பாலும், நான் என்னம்மா பண்ண போகிறேன், நான் எவ்வளோ சீக்கிரம் காலையில் வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஃபுல் டைம்னா 12 மணி நேரமோ 10 மணி நேரமோ 8 மணி நேரமோ இல்லை, இவங்க கிளப்பு ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒரு சாயங்காலத்தில் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ அவள் அங்கே போகிறாள். அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போது தான் நினைக்கிறான், நம்ம அடுத்த கட்டமாக கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவள் அங்கே படிச்சிருக்கிறா. ஸோ போஸ்டலில் நான் வந்து இப்போ நான் பிஏ முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எம்ஏ படிக்கிறேன், பிஎஸ்சி முடிச்சிருந்தா நான் எம்எஸ்சி முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணும்போது சொல்கிறேன், நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலான்னு நினச்சிட்ருக்கிறேன், அதனால் நான் படிக்கட்டுமா? ஓகே, நீ படி, உன்னால் முடியுமா, குழந்தையும் பார்த்துட்டு. அதெல்லாம் என்னால் முடியும், நீ வேற அங்கே வேலைக்கு போறியே, பரவாயில்ல, அது சும்மா தானே, நான் கற்றுக்கிறதுக்காக போனேன், அதில் ஒரு பெனிஃபிட் மாதிரி கொஞ்சம் பணம் கிடச்சிது, இப்போ அதை வச்சு நான் இதை படிச்சுக்கிறேன், நீங்கள் இல்லை நான் தான் பணம் கொடுப்பேன், நீ படி அப்படின்னு சொல்லு. ஸோ இவ வந்து படிக்கிறதுக்கு போயிட்டா. இப்போ படிக்கிறா, டியூட்டராக இருக்கா, குழந்தைக்கு அம்மாவாக இருக்கா, மாமியாருக்கு மருமகளாக இருக்கா. ஷீ இஸ் ஆல்வேஸ் பிஸி வித் தீஸ் திங்ஸ். ஸோ எப்போவாவது வெளியே போகணும், சரி வா நீ வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது கூட இவ சொல்கிறா, குழந்தைய எப்படிங்க விட்டுட்டு வர்றது அப்படின்னு கேட்குறா. நீங்கள் இங்கே வாங்க,
நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். 2 நாள் லீவ் போட்டுவாங்க, 1 வாரம் லீவ் போட்டுவாங்க. பையனுக்கும் அப்பான்னா தெரியணும்ல, அப்பா அந்த க்ளோஸ்னஸ் வரணும்ல அப்படின்னு. அந்த அப்பா அந்த நான் சொல்கிற பீரியட்லாம் வீடியோ காலில் கூப்பிடுறது அதெல்லாம் வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணாப்புல, சரின்னு சொல்லி இவ படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அதிகமாக வர்றதில்ல அப்படின்னு. வீட்டுக்கு இங்கே வந்தால் கூட இந்த கிளப்பில் ஏதாவது பார்ட்டி நடக்கும்ல, நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நடுவில், அதில் இவருடைய ஹஸ்பண்டுன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்களோட மூவ் பண்ணுறான். இவனுக்கு அங்கே பார்க்கும்போது அவங்களோட பேசவும், தண்ணி போடவும், டான்ஸ் ஆடவும், ஸ்மோக் பண்ணவும் அவனுக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய பேருக்கு அவனை பிடிச்சும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது அங்கே ஒரு கலிகை ஒரு நாளைக்கு அவன் கூட்டிகிட்டு வரான். இவங்க எங்கே வேலை செய்கிறாங்க? நான் இருக்கேன்ல அகமதாபாத்தில், எனக்கு இப்போ வேலை. அங்கே வேலை செய்யும்போது நம்ம அகமதாபாத்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க அகமதாபாத்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேலை பார்க்குற இடத்துல என்னோட கலீக் இவங்க வந்து இதெல்லாம் பார்த்ததே இல்லை, இந்த பெங்காலில் பார்த்ததே இல்லை. நாங்கள் சரி வாங்க, என் ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா, அவள் எல்லா இடத்துலையும் நல்லா சோஷியபிள் அப்படின்னலாம் நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவன் ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான். பட் வந்து வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே தெரியுது அவங்களுக்குள்ள கண்களுடைய பார்வையும் அவர்கள் காட்டுகிற சைனும் 2மே வித்தியாசமாக இருக்கிறத அவள் பார்க்குறா. அவளுக்கு சந்தேகம் வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் அந்த பொண்ணை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு சொல்லும்போது இவ கூட்டிகிட்டு போகிறா. இவனும் கூட வரான். அப்போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிற. இல்லை, அவளுக்கு வந்து அன்னீசியாக இருக்கும்ல, நான் அவளுக்கு தெரியும், உன்னை புதுசு தானே, நான் ஒரு நாள் வரேன், நீங்கள் அடுத்த நாள் கூட்டிகிட்டு போங்க. சரின்னா அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. 2 கடை மாறி மாறி இதை பார்க்கணுங்கிறாங்க அந்த லேடி. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இது ஆர்டிக்கிள் வந்து இங்கே இருக்குதான்னு இவ கேட்டுட்டு அங்கே நிற்கும்ல. 2 பேரும் தனித்தனியாக போகிற மாதிரி போகிறாங்க. எப்படின்னே தெரில. ஒரு ½ an hour தேடி பார்க்குறா, கிடைக்கல. தென் இவ என்ன பண்ணுறா, ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. நீ என்ன எங்களை விட்டுட்ட, நாங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இவ வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டு என்னன்னு தேடி அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியுது, அப்படி 2 பேரும் வழிஞ்சுக்கிட்டு பேசிட்டு சிரிக்கிறத பார்த்துட்றா. நீங்கள் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு கட்டாயமாக தெரியும். தங்களுடைய கணவன் ஸ்லிப் ஆனாலோ மனைவிக்கே தெரியும். அதே மாதிரி மனைவி ஸ்லிப் ஆனால் கணவனுக்கு கட்டாயமாக தெரியும். ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருது சம்திங் இஸ் ராங்குன்னு. சரி, அவளை பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா நான் உங்களோட பேசணும். என்ன பேசணும்? நம்ம தான் இந்த 2-3 நாளும் எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு. இல்லை, நான் உங்களோட பேசணும். நீங்கள் பழைய ஆள் மாதிரி இல்லை, நான் காதலிச்ச ஆள் நீங்கள் இல்லை அப்படிங்கிற. என்ன விஷயம்? இல்லை, உங்கள் காதல் வேற பக்கம் போயிருக்குதுன்னு நான் பார்த்தேன். அவனுக்கு டக்குன்னு ஐயோ அப்படின்னு ஆயிடுது. அதிர்ச்சி தான். அவன் செய்யறது அவனுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தானே செய்யறாங்க. அப்போது இவ சொல்கிறான், அந்த பொண்ணு யாரு, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன? ஐயோ, அவள் கலீக்னு சொல்கிற, நீ ஏன் சந்தேகப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவன் கிளம்பி அவன் ஊருக்கு போயிடுறான் வேலைக்குன்னு. இவ இங்கே இருக்கா. பார்க்குறான், கொஞ்சம் கொஞ்சம் வாரத்தில் 1 நாள் வந்துக்கிட்டு இருந்தான், 2 வாரத்துக்கு ஒரு 2 நாள் வந்துட்டு இருந்தான். அப்படியே குறைஞ்சிருது. மாதம் ஆனாலும் எனக்கு வேலை டைட்டாக இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் ஷெட்யூல் என்னால் முடிக்க முடியல, அது இதுன்னு சொல்கிறான். ஃபோன் பேசுகிற நேரம் குறைஞ்சி போயிடுது. வந்தாலும் குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படிங்கிறேன். ஸோ இவளுக்கு நல்ல கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் மனசாட்சி கேட்டிங்கன்னா அதுவும் உண்மையை சொல்லும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணை காதலிக்கலை, என்னால் இங்கே இருக்க முடியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு மை மதர்ஸ் பிளேஸ். நான் சென்னை போகிறேன், குழந்தைய எடுத்துகிட்டு 1 மாதம் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டுட்டு இங்கே வரான். குழந்தைய கூப்பிட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறா, என்னுடைய கோர்ஸ் முடிய போகுதப்போ அந்த கோர்ஸை ஏதோ முடியும் போது நான் இங்கே இருக்கிறேன், இங்கேயே எனக்கு பார்த்தேன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், நான் வந்து குழந்தைய இங்கே எங்கேயாவது நான் வேலைக்கு போடுறேன், இதை படிக்கிறதுக்கு போடுறேன், ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே சேர்க்கணும்? அங்கே தானே அம்மா அப்பா இருக்காங்க, நீ அம்மா அப்பா கிட்ட வந்து இரு. இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து நிற்கிறதுலையோ இல்லை அங்கே வேலை செய்கிறதுலையோ எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அங்கே ஏன் நான் போகிறேன்னா நீங்கள் வருவீங்கிறதுக்காகத்தான் நான் அங்கே இருக்கேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன், நான் செய்கிறேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்தால் தானே நான் அங்கே இருக்கணும். நீங்களே வரலன்னா நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங். நோ யூ ஆர் ஸ்லாண்டரிங் மீ அப்படின்னு அவன் சொல்கிறான். முடியாது. சரின்னு சொல்லிட்டு இவ இங்கேயே இருந்துடுறா. பையனை ஸ்கூலுக்கு போடுறான். 1 மாதத்துக்கு ஒரு தடவை வரான்,
அப்புறம் அவங்க மாமனார் மாமியார் வராங்க, என்ன ஏதுன்னு. அவள் ரொம்ப அழகாக பேசுகிறா. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இங்கே ஒரு வேலை கிடச்சிருக்குது, பையனும் தமிழும் கற்றுக்குறான், அவனுக்கு பெங்காலியும் நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன், நாங்கள் இங்கே இருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு தான், இன்னும் கொஞ்சம் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் உங்களோட இருந்தேன்ல அதனால நான் இங்கே இருக்கேம்மா, கொஞ்சம் சரி சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இந்த பொண்ணு இங்கேயே இருக்கா, வரான். முதல்லலாம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தான், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தான். அப்புறம் சுத்தமாக தண்ணி கேஸ் மாதிரி ஆயிட்டான். வரும்போதே அவன் முகத்தை பார்த்தா, இப்போ எவ்வளவு அழகா இருந்த ஒரு முகத்தை அவ காதலிச்சான். அந்த இப்ப பார்க்கும் போதே தெரியுது வித்தியாசமா இருக்கு. அவன் நடை, உடை, பாவனை, வாசம், அவன் போடுற பெர்ஃப்யூம்ல இருந்து இன்வைட்டிங்கான ஒரு பெர்ஃப்யூம் போடுறான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவ முடிவு பண்ணிடுறான், என்னால உன்னோட சேர்ந்து தாம்பத்திய உறவு கொண்டு என்னால வாழ முடியாது, நீ வர்றதா இருந்தா குழந்தைய பார்க்கறதுக்கு வா, குழந்தைக்கு என்ன செய்யணுமோ செய், எனக்கு வேண்டாம், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் பண்ணிப்பேன், ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, நீ வந்து குழந்தைக்கு செய்ய வேண்டியதை செய். சரின்னா குழந்தைக்கு என்ன நான் ஃபீஸ் கட்டுறேன் அது இதுன்னு சொல்கிறான். அப்படியே ஒரு 3-4 வருஷம் போயிடுது. போனதுக்கு அப்புறம்தான் இவ வந்து இட் இஸ் ஹை டைம் தட் நான் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்தவன், நீ வந்து ஒய்ஃப்னு சொல்லிக்கிற, நீ ஒய்ஃபாக இருந்தால் தானே எனக்கு ஒய்ஃபு, நீ எனக்கிட்ட ஒய்ஃபாக இல்லை, அதனால் என்னால் வந்து நீ ஒய்ஃபாக வச்சுக்க முடியாது. ஃபஸ்ட் கிளாஸ், நானும் அதே தான் நினச்சிட்ருக்கேன், நம்ம 2 பேரும் பிரியறது தான் கரெக்ட் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுறான். சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், நான் போட மாட்டேன், நான் டைவர்ஸ் எல்லாம் போட மாட்டேன். சரி என்ன பண்ணலாம், 2 பேருமா போய் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணுறாங்க. லாயர் வந்து நோட்ரி பப்ளிக்காகவும் இருக்கார். அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறேன், இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுங்க, அந்த ஒப்பந்தத்தின்படி யார் யார் என்னென்ன பண்ணுறதுன்னு நீங்கள் பேசுங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு மாதம் வந்து நான் 5000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். கூடவே ஒவ்வொரு வருஷமும் ஒரு 20% நான் வந்து விலையேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது இன்ஃப்ளேஷன்னால விலை ஜாஸ்தியாகும்ல, அதனால் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குறேன், என் குழந்தைக்கான கல்வி செலவை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து விசிட்டிங் ரைட்ஸ் வேணும், குழந்தையோட கஸ்டடி வந்து மதர்கிட்ட இருக்கட்டும், நான் வந்து வருஷத்தில் 7 நாள்னு 2 தடவை நான் என் குழந்தைய கூட்டிகிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட போவேன், அது நீ மறுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நாள் பட பார்த்தா 5000 அனுப்பிட்டு இருந்தவன் பணம் அனுப்பலை, எதுவுமே அனுப்பலை. அப்போ இவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இனியும் இதை இப்படி வச்சுருந்தா பிரயோஜனமே கிடையாது, நானும் நிறைய வக்கீல்கிட்ட கேட்டுட்டேன், இது செல்லாது, நீ போட்டுக்கிறதுனால டைவர்ஸ் ஆகாது, சரியா, உனக்கும் ஒரு வாழ்க்கை வராது, தப்பு தான் நடக்கும் இதெல்லாம், அதனால வேண்டாம், நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே நான் வந்து உன்னை நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு திரும்ப அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் வந்து நான்லாம் போட முடியாதுன்றாரு. இதில் என்னம்மா இருக்குது, அவன் தானே தப்பு செஞ்சான், நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட வர்றாங்க. அப்புறம் நாங்கள் வந்து குரூயல்டி கிரவுண்டில் இது எல்லாம் போட்டுட்டு அவன் என்னென்ன பண்ணினாங்கிறது அத்தனையும் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் என்டர் பண்ணோம். 2 பேரும் பிரிஞ்சு போயிடுது, ஏன்னா கல்யாணம் சுத்தமாக முறிஞ்சு போச்சு, தாம்பத்திய உறவு கிடையாது, அவர் வேறொருத்தையோடையும் யார் கூடயாவது வாழ்ந்துட்டு இருக்காரு, அதனால முடியாதுன்னு சொல்லி போட்டோம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே வந்துட்டானே அவன், நேராக வந்து டைவர்ஸ் எதுக்கு போட்டேன் நீயே, நான் தான் ஏற்கனவே டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தானே எல்லாம் போட்டேன், கிடையாது, எனக்கு வந்து சட்டப்பூர்வமான டைவர்ஸ் வேணும். அப்புறம் அவன் ஏதோ சத்தம் போட்டு பேசின உடனே, கோர்ட்டுக்குள்ளே வந்தபோது சத்தம் போட்டு பேசின உடனே அவங்க அப்பா வந்து பக்கத்தில் நின்ட்டாங்க. நீ வந்து ஒரு வார்த்தை கூட அதிகமாக நீ பேசக்கூடாது, உன்னோட காசும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், என் பொண்ணை நீ படுத்தின பாடு போதும், விட்டுடு நீ என்ன அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து நான் பேசினேன் கூப்பிட்டு, இந்த பருப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ குழந்தைக்கு ஒத்துக்கிட்ட பணம் கூட கொடுக்கல, ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டலை, உனக்கு எப்படிப்பா 7 நாளைக்கு குழந்தைய கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசினதுக்கு அப்புறமா, சரி நான் இனிமேல் மாதம் 7500 ரூபா தரேன், வருஷத்தை கணக்கில் வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் அந்த குழந்தை அவங்கக்கிட்டேயே இருக்கட்டும், நான் கரெக்டாக செஞ்சேன்னா 1 வருஷம் பாருங்கள், நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், இது கட்டுறேன், மெடிக்கல் செலவு தான் நான் பார்த்துக்கிறேன், பாருங்கள்
அது கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த வருஷம் எனக்கு அந்த 7 நாள் கொடுங்க குழந்தைய அப்படின்னாப்புல. இங்கே பார், 7 நாள் குழந்தைய அனுப்ப மாட்டேன். உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னு சொன்னால் அவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்கள நீ கூட்டிகிட்டு வா, எங்கள் வீட்டில் வந்து அவங்க 1 வாரம் இருக்கட்டும், என் மகளையும் உன்னுடைய குழந்தையும் பார்த்துட்டோம், அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் அதே மாதிரி நாங்கள் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டுக்கு ஒரு டைவர்ஸ் ஒப்பி போட்டோம். அப்போது நான் கேட்டேன், ஏம்மா எதுக்காகம்மா நீ ஒன்றுமே வாங்காமல் விடுற, உன்னுடைய வாழ்க்கையை தானே அவன் கெடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னபோது அவள் சொன்னா, மேடம் அந்த பணத்துலேருந்து 1 பைசா வாங்கினா கூட நான் அழுக்காயிடுறேன், அவ்வளவு மோசமான ஒரு நபர்கிட்ட இருந்து நான் 1 பைசா கூட வாங்கவில்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், என் குழந்தை இருக்குது, வீடு இருக்குது, அவன் கல்விக்கு அனுப்புகிறான், நான் வேலைக்கு போகிறேன், எனக்கானது சம்பாரிச்சுக்க முடியும், அவன்கிட்ட இருந்து 1 துரும்பு கூட நான் வாங்க மாட்டேன் மேடம், எனக்கு வேண்டான்ட்டா. சச்ச நைஸ் உமன் அவள். வேண்டான்னு சொன்னால் அப்புறம் அதே மாதிரியே நாங்கள் போட்டு நீ வரக்கூடாது வீட்டு பக்கமே போட்டோம். நீ ஏதாவது குழந்தைய பார்க்கணுன்னா நீ முன்னதாக எங்களுக்கு தெரிவிச்சுட்டு எங்கே வரணும்னு சொல்லு. இப்போ தான் மால்க, அப்போல்லாம் அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு பார்க்கு அல்லது கோவில் அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூப்பிட்டுட்டு வருவோம், டைம் லிமிட்டோட. ஃபஸ்ட்டில் எல்லாம் நாங்கள் வீடியோ எடுப்போம் அப்படின்னெல்லாம் சொல்லி பேசியிருந்தோம். அதனால அந்த அடிப்படையில் அவளுக்கு டைவர்ஸ் கிடச்சது. அந்த பொண்ணு அடுத்து மேலே படித்தா, ரிசர்ச் ஸ்காலர் ஆனால், பிஹெச்டி முடித்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறா. அந்த பையன் நல்லா வந்துட்டான், அருமையாக படிப்பான் அந்த பையன், ரொம்ப அமைதியாக நீரோட்டம் போல் போகுது. இப்போ வந்து அவங்க அப்பா தவறிட்டாரு, அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் பொண்ணும் குழந்தையுமா இருக்காங்க. 3 பையன்னு சொல்லிட்டேன், பொண்ணு. ஓகே ஓகே, பொன் குழந்தை தான். கடைசியில் வசுந்தராவின் வாழ்க்கை வசந்த காலமானது, வசந்தமா வந்தது அப்படின்னு அவ தான் சொல்றாங்க. என்னன்னா சில பேர் பணத்தினால வந்து சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் தான் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு பணம் மட்டும் தேவையில்லை, நிம்மதி அவசியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அந்த வகையில வசந்தரா வந்து எனக்கு ரொம்பவுமே ஒரு பிடித்தமான ஒரு பெண். அதனாலதான் உங்களோட பரிமாறிக்கணும்னு நினைச்சேன். நன்றி மேம். நன்றிப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.